உடம்புக்கு ஆது. யாரத சொல்ற ஜோனி சீனுன்னு? என் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துருக்கல அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்ப நான் இப்ப என்ன பண்ணுனேன்? புக் எடுத்துட்டு வந்து படிக்கிற மாதிரி சீனை போட்டு நடக்கல, அதுக்கு தான் சொல்றேன். நீ வாயை மூடு, என்ன தேவையில்லாம பேசாத. நான் என்னோட எக்ஸாமுக்கு படிக்கேன், நீ படிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்களாம் புக்கை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், சீனை போட்டுட்டு புளி குத்திக்கிட்டு பேசிட்டு தானே இருக்கோம். நீ என்ன புக்கை தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? நீங்களும் பேசுவிய, பேசுறத காதுல கேட்டுக்கிட்டு படிப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீயும் புக்கை தூக்கிட்டு வந்து விரிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு படிப்பியோ, வேடிக்கை பார்ப்பியோ, காதுல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பியோ, என்னமோ பண்ணு. நான் என் வேலையும் பார்த்துட்டு படிச்சுட்டு தானே இருக்கேன். எதுக்கு சும்மா என்னையும் உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்க? அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? ஐய கொஞ்ச நேரம் இங்கே டைம் பாஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன்னா இவ்வளோ சண்டை போட்டே இது பண்ணிக்கிட்டு அடப்பாளுவோம்மா, நம்மளையும் நிம்மதியாக இருக்கக்கூடாம. உண்மையை தானே நான் சொன்னேன், அதுக்கு எப்படி கோவப்படுறான்னு பாரு. எதாச்சும் நீ தான் தேவையில்லாம அவளை வம்பிழுத்து இழுத்துக்கிட்டு இருக்க. அவன் எப்பயுமே படிச்சாலும் படிக்கலனாலும் அவ பாட்டுக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்கும்போது புக்கை திறந்து வச்சுட்டு அவாட்டுக்கு அவன் மைண்டு அங்க படிப்புல இருக்கும், இந்த பக்கம் சும்மா நம்மகிட்ட காதை மட்டும் வச்சிருப்பா. அது உனக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது பூமாரி. அவளுக்கு கதை பேசணும், நல்லா திங்கணும், வேற ஏதாவது புரளி பேசணும், இது மட்டும்தான் அவளுக்கு. நீ அடங்க என்ன? இங்க பாரு, நான் புளி குத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா வர்றதுக்குள்ள இந்த வேலையை மொத்தத்தையும் முடிச்சிருக்கணும்னு சொன்னா, அதுக்குதான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ அங்கிட்ட சண்டைக்கு வராத. சோனி சும்மா இருத. சரி ரைட் விடுங்க, அவன் என்னமும் பண்ணிட்டு போறான். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து சீனியர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு தெரியுமா? சீனியரா? எதுக்கு சோனி? சின்னாயா பாட்டிக்கு கை காலும் ஏதோ முறிஞ்சு கிடக்குதுதான், அதனால அதுக்கு கட்டு கட்டுறதுக்காக வந்தாங்க. இது எதுக்கு இப்ப இவ சொல்லிக்கிட்டு இருக்கா? சரி என்னமும் பண்ணிட்டு போறா, நமக்கு என்ன? சீனியர்கிட்ட பேசுனியாவ? நான் ஏன் பேசுறேன்? நான் ஒன்னும் பேசல. டூர்ல தான் எங்க ரெண்டு இருக்கும் சண்டல்ல. அன்னைக்கு பூ மாதிரி வாந்தி எடுத்துட்டானே, அதுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கும்போது அந்த ஜூஸ் நான் குடிச்சேன். அதனால இன்னைக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது திருப்பி நானும் ஜூஸ் குடுத்துட்டு அதுக்கு இதுக்கு சரியா போச்சு சொல்லிட்டேன். ஏந்த கிறுக்கி இப்படி இருக்க நீ? அவரே ஏதாவது ஹெல்ப் பண்ணாருன்னா அதை அப்படியே விட்டுருணும். நீ அது பதிலுக்கு பதிலு செஞ்சு அவரை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காத. இல்ல எனக்கு என்னமோ அவரு பாவம் பார்த்த மாதிரி இருந்துச்சா, அதான் பிடிக்கல, வேற ஒண்ணும் இல்ல. அதான் பழிக்கு பழின்ற மாதிரி சரியா போச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மூஞ்சே மாறி போச்சு. மறுபடியும் வருவாவளா இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு எல்லாம் ரெடி பண்ண சாப்பாடுக்கு கூட்டு இல்லைங்கம்மா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டா. கூட்டுக்கு முட்டை பொரிச்சு அப்பளெல்லாம் பொரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில பார்த்தா ஒரு மரியாதையே கிடையாது, வராம அப்படியே போயிட்டாரு. தெரியுமா எக்ஸாமுக்கு போவோம்ல, அப்ப பார்த்தனா கேட்கணும் சீனியரை பார்த்து ஒரு மரியாதைக்காவது வீட்டுக்கு கொண்டு திருப்பி எங்க அப்படியே கொண்டு விட்டுட்டு போயிட்டு வரனா சொல்லிட்டு போவாண்டாமான்னு. உன்ட்ட எதுக்கு போய் போயிட்டாருன்னு சொல்லணும்? உனக்கு தான் அவனுக்கு செட்டே ஆகலல, அப்புறம் எதுக்கு நீ அவன் வரணும், அவன் சாப்பிடணும்லாம் எல்லாம் ரெடி பண்ண. அவனுக்காண்டி யார் ரெடி பண்ண? அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்திருந்தாவளா. ஆனா டைம் ஆயிடுச்சு, மதியம் மறுபடியும் வருவாவளா இருக்கும். சாப்பிட்டுட்டு போகணும் எப்படியும் அம்மா கூப்பிட்டு வருவான்னு தான் ரெடி பண்ண. என்ன இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு வீட்டுல கொண்டாது அம்மையை விடாண்டாமா. அங்க என்ன நடந்துச்சோ அம்மையே வேண்டான்னு கூட சொல்லியிருப்பா. நீ எதுக்கு தேவையில்லாம போட்டு அவங்கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கா? மறுபடி சும்மா சீனியர்ட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காத. சப்புன்னு ஒரு நாள் அரைஞ்சாலும் அரைஞ்சிருவான், பாத்துக்க. அரைஞ்சா சோனி வாங்கிட்டு வருவா. நல்லா வாங்கிட்டு வருவாவ. அவன் ஒரு கணத்துல அரைஞ்சாலும் நான் ரெண்டு கணத்துலயும் சப்புன்னு வச்சுட்டு வந்துட மாட்டேனாக்கும். ரொம்ப பண்ணாதவ. அந்த பையன் உனக்கு ஹெல்ப் தான் பண்றான், நீ தான் ஓவரா பண்ற. ஹெல்ப் பண்ற வரைக்கும் ஓகே தான், அத பாவம் பார்த்து பண்றது தான் பிடிக்கலன்னு சொல்றேன். ஒரு பாசத்துல பண்றது வேற, பாவம் பார்த்து பண்றது வேற. அவன் நம்ம அம்மா மேல உள்ள பாசத்துல கூட செய்வான். சந்தியா சொல்றதும் சரிதான். சரி என்னமோ போங்க, நான் கேட்கல, விடுங்க. அடுத்த வருஷம் நானும் உங்க காலேஜுக்கு வந்துருவேன். ஆமல்ல, சின்ன பொண்ணு 12th முடிச்சிட்டால, ரிசல்ட் மே மாசம் வந்துரும்ல. ஆமா ரிசல்ட் வந்தப்புறம் தான் தெரியும். பாஸ் ஆயிருவேன்னு எனக்கு தோணுது. அவளை பக்கத்தையும் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், அதனால கண்டிப்பா பக்கத்துக்கு ஒரு மார்க்குன்னு போட்டாலும் பாஸ் ஆயிரலாம். இந்த பொண்ணு பக்கத்துக்கு ஒரு மார்க்குலாம் போட மாட்டாவே, என்னதாவது பேப்பர்ல எழுதி இருக்கணும், அப்பதான் மார்க் போடுவாவே. அதெல்லாம் பாஸ் ஆயிருவேன் சந்தியா, நம்பிக்கை இருக்கு. அப்ப எங்க காலேஜ்ல ஒரு அட்மிஷன் கன்ஃபார்ம். அப்ப காலேஜுக்கு ஃபார்ம்லாம் வாங்க வரணும்ல? ஆமாவே, இப்போ அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்களா? ஆமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் எங்க அம்மையும் அப்பாவையும் கூப்பிட்டு போகணும். அதுக்கு எதுக்கு உங்க அம்மா அப்பாவும்? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க போதாதா ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரதுக்கு? அம்மா அப்பாலாம் தேவைப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் ஒருத்தரும் தேவைப்பட மாட்டாங்க, நம்மளோட போயிட்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். ஃபீஸும் கட்டணும், அதை டிடி ஏதாவது எடுத்து தர சொல்லுவாங்க, அதுவும் எடுத்து கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. பேரண்ட்ஸ்லாம் பெருசா தேவையே கிடையாது. எங்க அம்மா ஒத்தையில அனுப்புவாங்களான்னு தெரியலையே. என்ன பண்ண, நீ எங்க கூட வா, அவியெல்லாம் வந்தவனா ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லு, வரமுண்டாவ. அப்போ ஒரு நாள் வாங்க போவோம். கண்டிப்பா போலாம். வாழை சதீஸ், வாழா தடிமாடு தேன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, எங்கல தேனு? தேனா?
தேனை மறந்துட்டேன்னா சாப்பிட்டுட்டோம் எல்லாரும். பாரு கையை மூந்து பாரு. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். செம்ம டேஸ்ட் தேனு. அப்படியே எவ்வளவு தேனு தெரியுமா? நாங்க திங்க முடியாம தின்னோம். சீ, யாரோ இப்படி இருக்க நாயே? ஒரு நாளாவது சொன்னதை செய்யறியால? அவ காலையில சொல்லிட்டு இருந்தா தெரியுமால, எங்க சரிசு தேன் எடுக்க போயிருக்கா, கொண்டு வருவா, கொண்டாந்தானே உங்களுக்கும் தாரி நேரம் சொல்ல தெரியுமா? இப்ப தேன் இல்லைன்னா இப்ப அவ என்ன பண்ணிருப்பா? வாய மூடிட்டு அமைதியா தானே இருந்திருப்பா. இல்லன்னு சொன்னா அவங்கள நினைச்சுக்க வேண்டியதுதான். சீ, நல்லாவே இருக்க முடியல. உனக்கு வாயாலையும் வயித்தாலையும் வாந்தி பியாதியா தான் போகும் பாரு. சோடாபுட்டி பொறு பொறு, ரொம்ப சாப்பிட கூடாத. இந்த அண்ணன் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், வேட்டிக்குள்ள வச்சிருக்கேன். இந்த ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அந்த சின்ன பொண்ணு சோடாபுட்டி கிட்ட கூட நீ இருந்துட்டு. வாவ், சூப்பர்ல சதீஷ். சீ, வேட்டிக்குள்ள வச்சிருக்கேன். யாருல தும்பா? ஏவே ரொம்ப பண்ணாத. வேட்டிக்குள்ள ஒரு சரட்டையில வச்சு தான் வச்சிருந்தேன். இப்ப தேனு கூட்டுக்கு உள்ளதான்பா இருக்கும், சாப்பிடலாம். அந்தா. இப்ப சின்ன பொண்ணு அவளத்தையும் நீயே தின்றாத, எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வைவே. ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு எடுங்க, ஒண்ணும் செய்யாது. ஆமா பத்தியா, நான் கடிச்சிட்டு அடக்கேன். நாங்க ஆளுக்கு கொஞ்சம் பிடிச்சாச்சு. ஏன்னா சதீஷ், நீ ஒத்தையில தான் போனியா தேன் எடுக்க? உட்கார்ல. பரவாயில்ல, நான் இதுல நிக்கிறேன். நான் மட்டும் போல, ஜெகனே கார்த்தி எல்லாரும் தான் வந்தானுவே. ஆமா, இந்த தேனி எங்க இருந்து நல்லா டேஸ்டா இருக்கு. நாங்க ஒரு மரத்துல பார்த்து வச்சிருந்தோம், அதுல இல்ல. அதுக்கப்புறம் இந்த பிங்கி பாட்டி பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, ரோசக்கா, அவிய ஒரு இடம் காட்டினாங்க, வேப்பமரம் அவிய தோட்டத்துல. அங்க போய் தான் எடுத்தோம். ஓ, பிங்கி பாட்டி தோட்டத்துல உள்ளதா? ஆமா. அது எப்படில, நான்லாம் தேன் எடுக்க போய் கடி வாங்கியிருக்கேன். நீ எப்படில ஒரு கொட்டு கூட வாங்காம தேன் எடுத்திருக்க? ஜெகன கார்த்தி எவனை எடுத்தானுவலோ? இல்ல நாங்க யாருமே எடுக்கல. அப்புறம் அதுக்கு ஒரு இழுச்சவாய மாட்டினா, அவனை கோத்து விட்டுட்டோம். அது யாருல? அதான் சிதாபுட வீட்ல வேலை செய்யறாங்களா வேலைக்காரங்க, அதுல ஒரு அண்ணன் இருப்பாருல, சங்கர்னு. அந்த அண்ணனை தான் பிடிச்சி ஏத்தி விட்டோம். அவர்தான் பாவம், தேனிட்ட கடி வாங்கி மரத்துல இருந்து பொத்துன்னு விழுந்து அவரை கூட்டிட்டு வாடினாரு. அவர் கூட இன்னொருத்தர் இருப்பாருல்ல, அவரு. நாங்க தேன் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சோ பாவம்ல, அந்த ரெண்டு பேரும் நல்லா அழுவ தருமா, என்ன உதவி பண்ணுவாவ. அவளுக்கு இப்ப தேன் கடிச்சிருச்சோ, ரொம்ப கடிச்சிருச்சோ? அவள தேனிய மூஞ்சில நலங்கு வச்சிருச்சு. எப்படியோ மூஞ்சி வீங்கி ஒரு 2-3 நாளைக்கு கொடூரமா தான் இருக்கும். ஐயோ பாவம்ல. அட, தேன் நல்ல தேன் வேணும் திங்கணும்னா இந்த மாதிரி கடிகள் வாங்கி தான் ஆகணும். அவர் ஒரு செட்டு கூட தின்றுக்க மாட்டார்ல, பாவம். நம்மள தேனை திங்க அவருக்கு அடி வாங்கியிருக்காரு. எப்படியும் போறங்கைய நக்காமலாம் இருந்திருப்பாரு. எடுத்த கையில தேன் ஓட்டுனத கொஞ்சமா நக்கிருப்பாரு. விடு ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும். நாளா வீரத்தழும்பு எத்தனை வாங்கியிருப்பேன் இந்த மாதிரி. சரி, ஜெகன் கார்த்திலாம் போயிட்டானுவல்ல? ஆமா, வீட்ல இருந்து போன் வந்ததுன்னு போயிட்டானுவ. நான் தான் அப்படியே வந்தேங்க. இங்க வந்து பார்த்தா இங்க சத்தம் கேட்டுச்சு. அதான் சரி யாருன்னு பார்த்தா சின்ன பொண்ணுலாம் இருந்தா, அதான் அப்படி வந்தேன். பூமாரி வேற பியானு கேட்டால அப்படின்னு. எப்படி இந்த ஓட்டை வாங்கி கிட்ட வந்து வளரி இருக்கும். உங்களுக்கு தராம நான் மட்டும் ஒளிச்சு வச்சு அவளுக்கு கொடுக்க முடியாதுல்ல. கொடுத்துதான் பாரு, அப்புறம் வீட்டுக்கு வந்து உடனே உதைக்க மாட்டேன். எங்களுக்கெல்லாம் தர மாட்டீங்களான்னு அதான் இங்க கொண்டு வந்துட்டோம்ல. இல்ல, அந்த ரோசக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் பிங்கி பாட்டி ஒண்ணும் சொல்லாத. சத்தம் போடதான் செய்வாங்க. அந்த அக்கா யார் சத்தம் போட்டா என்னலாம் நீங்க எல்லாம் என்கிட்ட பேசுங்களே அப்படின்னு சொல்றாங்க. வேற நம்ம என்ன பண்றது? அந்த அக்கா நல்ல ஜாலி டைப்பு, எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அசல் சின்ன பொண்ணு ஒண்ணே மைதாம்ப. அந்த அக்கா கொஞ்சம் அரமண்டல் அரலூஸ் மைதான் பண்ணு. என்னலாம் சதீஷ், நீ அரமண்டல்ங்கியா? அரமண்டல் இல்ல, நீ முழு மண்டல். ஊக்கி அடிச்சிருவேன் பத்துக்க, ஓடிரு. சரி வாரேன். நான் வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன், பசிக்குது. பாய் சிஸ்டர்ஸ். பாத்துல விழுந்து விழுந்து தொலைஞ்சிடாத. சதீஷ் இருந்தா அந்த இடம் கலகலன்னு தான் இருக்கும்பா. யார் இவனா? இவன் வெளியில வந்தாதான் இப்படிலாம் பல்ல காட்டுவான். வீட்டுல வச்சு என்னைய வெறுப்பேத்து வந்துருமா. சும்மா வேலை வாங்கியே கொள்ளுவான். ஏதாவது ஒண்ணு சொல்லி வெறுப்பேத்தி சீண்டி என்னைய கடுப்பேத்தி பாப்பான். பொங்கல் வெட்டெல்லாம் நல்லா ஜாலியா பேசுறான். அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது. இவன் மட்டும் உங்களோட கூட பிறந்திருக்கணும், அப்ப தெரியும் இவனை பத்தி. ருக்கு பியாசாட்டிக்கு உங்க பையனை ஹோட்டலுக்கு ஊரா போறாருல, ஊட்டில ஒரு ரெசார்ட் ஓபன் பண்ண சொல்லுங்களேன். இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் நம்ம வீட்டை அங்க ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அவரு மதுரை, திருச்சி, சென்னைன்னு இந்த பக்கமா போறாரு. கொஞ்சம் இந்த சைடும் போய் ஹோட்டல் எல்லாம் ஓபன் பண்ண சொல்லுங்க, ரெசார்ட். நீ சொல்ல வேண்டியதானல உங்க அப்பங்கிட்ட. உன்ன அவங்கிட்ட எரிஞ்சு உள்றிய, ஒழுங்கா பேச மாட்டேங்கிறிய. ஆமா, நாங்க இருக்க நேரத்துல அவரு இருக்க மாட்டாரு, அவரு இருக்கிற நேரத்துல நாங்க இருக்க மாட்டோம்.
இப்படியே பணம் பணம் ஓடிக்கிட்டு இருந்தா எப்பதான் அவரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது? எங்களுக்கு லீவ் இருக்கும் போதாவது அவரும் எங்கன்னா குடும்பத்தோட பிக்னிக் போனோம், ஹோட்டல பார்க்க அதை பார்க்க ரெஸ்டாரண்ட் புதுசு புதுசா ஓபன் பண்ணியேன்னு எங்கன்னா வேறியாரு. நானும் அவங்கிட்ட சொல்லிதான் பாக்கேன், கேட்க மாட்டேங்கய்யா. நீங்கள் தாம்ல பேசணும், உன் தங்கச்சியும் நீயும் பேசு, உங்க அப்பனுக்கு அப்பதான் புரியும். ஆமா, நல்லா புரியும். சின்ன வயசுல இருந்தே எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, கேட்க மாட்டுக்காரு. இப்பெல்லாம் அதனாலதான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. எதுனாலும் அம்மாட்ட கேட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுறது. இல்ல சஞ்சய், அப்பா லேண்ட்லைன்ல போன் பண்ணிருக்காரு, போய் எடுத்து பேசு. ஏமா, அவருக்கு என் போன் நம்பர் கிடைக்கலையாமா? லேண்ட்லைனுக்குலாம் பண்ணானா போய் பேச முடியாது. இல்ல சஞ்சய், சொன்னா கேளு, அப்பா லைன்ல இருக்காரு, போய் பேசு. போயா போய் உங்க ஐயாட்ட என்னன்னு கேளு. சரி இருங்க, போறேன். இவன் வர வர ரொம்ப அட்டகாசம் பண்றான், ஒரு பேச்சு மதிக்க மாட்டேங்க. கொஞ்சம் சொல்லி வைங்க இவனை. நானும் சொல்லதான் செய்யேன், வளர வளர அவனுக்கு கோபம் அதிகமா வருது. என்ன செய்ய? என்னவா என்ன சொன்னா? எதுக்கு இப்போ இவன் அப்பயும் போனை பண்ணி இவன்ட்ட பேசணுங்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல அவனோட காலேஜ் இது எப்போ முடியுது என்னன்னு கேட்பாருன்னு நினைக்கேன். அதான் ஏன்னு கேட்டேன். அவன்கிட்ட போனை கூட நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டேன்னாரு. அவன் படிப்பு எப்போ முடியுது என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனால அதை பத்தி தான் ஏதாவது கேட்பாரா இருக்கும்னு நினைக்கேன். அவன் அப்பனும் குடும்பத்தோட இருக்கணும், எங்கேயும் போய் வர இருக்கணும், ஒன்னா போகணும் வரணும்னு ஆசைப்படியான். அவன் கேட்கறது நியாயம் தானே? சின்ன பிள்ளையில இருந்தே அது வெறும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவன் வேலை சம்பாத்தியம் சொத்து சேர்க்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். சரித்தே, அவருக்கு வயசாகிறதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணிட்டு உட்கார வயசுல உட்காரணும்னு நினைக்காரு. சரி, போயிட்டு ஓடி ஆடி செய்யற வயசுல செய்யட்டும். எல்லாம் பிள்ளைகளுக்காட்டு தானே செய்யறாரு. சரிம்மா, நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஆமா, என் பேத்தி எங்க? அங்க போயிட்டால என்ன? நீ அவளுக்கு ஃபோன் பண்ணியா? ஆமா, அவ அண்ணன் வீட்டுக்கு போயிட்டால. நீங்க மறந்து அவளை தேடிக்கிட்டே இருக்கிய. ஃபோனு பண்ணுனே, அவ அங்கதான் இருக்கேன்னு சொன்னா, இங்கே வெளியே போறோம் நாங்க 2 பேருமா. ஆமா, சஞ்சனாவும் அவளும் தான் எங்கேயோ கிளம்பி ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு இருந்தா. ஒத்தையிலேயே 2 பிள்ளைகளையும் போகுது. அவ தாகாரி போகணுண்டாளா? மைனி ஏதாவது வேலையா இருப்பாவளா இருக்கும். அவளுக்கு எல்லா இடமும் தெரியும் அங்க. பத்திரமா போயிட்டு வந்துருவா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இல்ல வெயிலா இருக்குல்ல, அதான் கேட்டேன். கார் இருக்கு, டிரைவர் எது போட்டிருப்பாவ, கார்ல தான் போவலா இருக்கும். சரி, போயிட்டு வந்துட்டு போட்டு வேற நம்ம பிள்ளை அங்க அனுப்பி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் அதை போட்டு அங்க போதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் நான் ஒன்றும் சொல்லல. சரி, அதுக்குன்னு அது அப்படியே கண்டுக்காம விட்டுறப்படாதுல்ல. என்ன ஏதுன்னு அப்பப்போ போன பண்ணி கேளு. சரித்தே, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு கொஞ்சம் மோராத்தி தெரியாமா? சரித்தே. என்னல உங்க அப்பா என்ன சொன்னாரு? வெக்கேஷனுக்கு எங்கேயாவது வெளியே ஃபேமிலியா போறதா இருந்தா போயிட்டு வாங்கன்றாரு. நீங்க இல்லாம நாங்க எங்க ஃபேமிலியா போறதுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? ஒரு பதிலும் இல்ல. சரி, எங்கேயாவது போறதுன்னா சொல்லிட்டு போங்க, எங்க போறதுனாலும் போயிட்டு வாங்கன்றாரு. ஏய், நல்லதா போச்சு. எங்கள போறது? எனக்கு எங்கேயாவது போன போலதாம்ல இருக்கு. வீட்டையே சுத்தி வந்து வெறுத்து போச்சு. எங்கம்மா போறது? நீ வேற வெறுப்பேத்தாத இந்த வெயிலுக்குள்ள. எங்கேயாவது போவோம்ல. அம்மாக்கு முடியல, வெறுப்பா இருக்கு. எல்லாம் குடும்பத்தோட போவோம். உங்க அப்பா வேணா இடையில வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேட்போம். இல்லை, நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போங்க. ஏம்மா, இந்த ஊர்ல எங்கம்மா சுத்தி பார்க்க போவ? எங்கேயாவது வேற எங்கேயும் ட்ரிப் தான் போனோம். வேணா கேரளா, கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கேயும் போகுமா? வண்டியில தான் போனோம். போற இடம்லாம் அங்கங்க உட்காந்து சமைச்சு சாப்பிடணும். ஓகேயா? அங்கேயும் போய் நீங்க தான் சமைக்கணும். டீல் ஓகேன்னா சொல்லுங்க, கலந்துலாம் அவ்வளோத்தையும் எடுத்து போட்டுட்டு கார்ல. எனக்கு ஓகே தாம்ல. எனக்கும் டபுள் ஓகே. சரி, அப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, போலாம். இல்ல கேஸ் தட்டுப்பாடு இருக்கே, நம்ம கேஸ் தூக்கிட்டு போணுமா? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, எங்கேயாவது ஃபில் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். அப்ப சரி, தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைக்க. இன்னைக்கே கிளம்பிடலாமா? நாளைக்கு கிளம்பலாம். என்னெல்லாம் தேவையோ கார்ல இன்னைக்கே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் காரை ரெடி பண்றேன், பிக்னிக் போற மாதிரி. ஐயா, எனக்கு படுத்து தூங்க வசதியாவும் பண்ணியா? நான் சீட்டெல்லாம் கலத்தி எடுத்துருவேன். வெட்டுக்கிட்டு எல்லாமே வச்சுட்டு எங்கேயாவது எடுத்து போட்டு தான் படுக்க மாதிரி இருக்கும். போற இடத்துல எங்கேயாவது காட்டுக்குள்ள நிப்பாட்டி தான் போட்டு எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். அது கூட நல்லா தான் இருக்கும், பாத்துக்கலாம். நீ ரெடி பண்ணு சஞ்சய், அம்மா மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அங்கேயும் போய் நீ தான் சமைக்கணுங்க. துள்ளி குளிச்சுட்டு ஓடுறத பாரு. ஐயா, பேரண்டி கிஞ்சுங்க வா. என்னருக்கு? 2 மடக்கு சேர எடுத்து போட்டுக்க. போற இடம்லாம் கொஞ்சம் சாஞ்சாப்புல ஆச்சு படுத்துக்கிடுவோம் பத்துக்க. என்னென்ன வேணுமோ சொல்லிடு இருக்கு, எடுத்து வண்டியில போட்டுறேன். சரி, எனக்கு தேவையானதை நானும் போய் எடுத்து வைக்கேன். என்ன இல்லை இப்படி பறக்குது? அப்ப எல்லாம் எப்ப காத்திருந்திருப்பாங்களோ? சரி, நம்ம மட்டும் போனா சமாளிச்சுக்கிட மாட்டோம். சரணையும் கூப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரீயா இருந்தா அவனும் வரானான்னு. உனக்கு போனை பண்ணிட்டு காரை ரெடி பண்ணுவோம். இந்த வெயிலுக்குள்ள பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க. ஒரு நாளும் எங்கேயும் வெளியே தூக்கிட்டு வர மாட்டேன், வெளியே வர மாட்டேன். இன்னைக்கு என்னடா ஒரே அதிசயமா இருக்கு போ. ஆமாக்கா, வெயில வைக்கதாங்களே, முத்தத்துல தான் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அவன் அம்மா வெளியே அணிக்கிட்டு இருந்தான். அந்த சரி அப்படியே தூக்கிட்டு போகுமேனு வந்தேன். அங்கே லட்சுமி அக்கா வீட்டுக்கு போனேன், அங்கே ஆள் இல்லை. பிள்ளையில தான் வெளியே உட்காந்து எல்லாம் புளி கொட்டை குத்திக்கிட்டு இருந்துச்சு. அதான் வேற பூ மாதிரி எங்க அம்மா வீட்டில் தான் இருக்காவ பிடிச்சி தூக்கிட்டுனால அந்த நேரம் பிள்ளைய தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன். அப்பா பரவாயில்லையே, உன் மோவனும் நல்லா வளர்ந்துட்டானே. என்னையா ராசா, உங்க அம்மைக்கு இப்பதான் இந்த பக்கம் வழி தெரிஞ்சிருக்கு. அம்மாதாம்ல, உங்க அம்மாதான் உன்னை வெளியே கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கா. நல்லா கலரா இருக்கியல, ஹீரோ கணங்க. நல்லா பேசுறால. ஆமா, இப்பதான் அம்மா அப்பா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நடக்கலன்னு இருந்தா இப்ப நடக்கானா? ஆமா, தத்தக்கா புத்தக்கா நடந்துட்டு அடக்கா.
முன்னாடிக்கு பரவாயில்ல இப்போ. ஒரு சில பிள்ளைகள் பொறுமையா தான் நடக்கும், பொறுமையா தான் பேசும். நீ அதான் வீட்டுக்குள்ளே இப்படி வச்சிருந்தனா அது எங்க பேசுறது? வெளிய தெருவுல மற்ற பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் விடு, அப்பதான் நல்லா பேசும், விளையாடும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் அதை தெருவுல விடுவேன். இந்த பயமா இருக்கு, எதுவும் பிள்ளைகளை தள்ளி விட்டுருமோ, இவன் கைவுள்ள கால்வலுக்குள்ள விழுந்துருவானு பயந்து கூட இருப்பேன். அப்படியெல்லாம் இருக்காதம்மா. எதையும் வாய்க்குள்ள வச்சிருவானோ, அதை பண்ணிடுவானோ, இதை பண்ணிடுவானோன்னு ரொம்ப பொத்தி பொத்தி பிள்ளைகளை வளர்க்காத. பிள்ளைகள்னா அப்படிதான் இருக்கும். இது அப்பாக்கு பதில் சொல்ல முடியாதுக்கா. அதான் ஹோட்டல் வேலை கொஞ்ச நாள் இல்லாம கிடந்துச்சு, இப்ப மறுபடியும் வேலைக்கு போயிட்டானே. ஆமா, மறுபடியும் கொஞ்சம் சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் இருந்தில்ல, அப்ப வேலை கொஞ்ச நாள் ஹோட்டல் முடி போட்டுருந்தாவ, இப்போ போயிருக்காவ. சரி சரி, இந்த பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே வா. அங்கே அந்த பிள்ளைகிட்டே உட்கார்ந்துருப்பேன். ஒரு புளி கொட்டையை எடுத்து வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டு நடக்க கூடாதுல்ல, அதுக்கு பயந்து தான் வேற இங்கே தூக்கிட்டு வந்தேன். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். எதை கண்ட ஆளை எடுத்து வாயில போட்டுட்டு அடக்காமுக்கு. உங்க அம்மா எங்கேயும் போக மாட்டாளா, இங்கதான் இருப்பா. வீட்டுக்குள்ள வாரியா? பூ மாதிரி அங்கதான் உட்காந்து புளி குத்திக்கிட்டு இருந்தா, கொட்டை குத்திக்கிட்டு போறேன்னு தான் எடுத்துக்கிட்டு போனா. இந்த பையன் இப்பதான் ஊர்ஜ வரட்டு, இப்பதான் சாப்பிட போயிருக்கான் உள்ள. வா, உள்ள ஒரு அண்ணன் இருப்பான், அப்ப அவன் கூட வேணா விளையாடு. அவன் கிரிக்கெட் பால் எல்லாம் நல்லா விளையாடுவான். உங்க அம்மையும் கூட்டிட்டு போல உள்ள, நான் வாரேன். டீச்சர்ஸ் வேணா பையனை கூட்டிட்டு உள்ள போனா அந்த வாரேன். இல்லக்கா, இருக்கட்டங்களே இருப்பாங்கன்னு கொஞ்சம் நல்லா காத்தடிக்குது. உள்ள வெக்கக்கா வீட்டுல இருக்கா அவள? ஆமா, அதான் நானும் வெளியே வந்து உட்கார்ந்துருந்தேன். சரி, உன் மூணுக்கு வெயிலா இருக்குன்னு சொல்லுவியே நினைச்சிட்டு தான் அப்படி கேட்டேன். இல்லக்கங்கனே இருப்போம், அவளுக்கு மட்டும் ஒரு பாய் கொண்டு விரிச்சு போட்டா நல்லா இருக்கும். இருந்து அப்ப பாய் எடுத்துட்டு வரேன். இல்ல பாயில இருப்பியா நீ? மண்ணுக்கு தவுண்டு ஓட முடியாக்கோ? உங்க அம்மா நீ ஒரு இடத்துல இருப்பன்னு பாய் கேட்கா, பாயை எடுத்து கொண்டு போடியே. பாயில இருக்கியா இஞ்சி வெயிலுக்கு ஓடுறியான்னு பாப்போம். ஓடதான் செய்வான், அவனை பிடிச்சுதான் போடணும் மடிக்குள்ள. சரி, இந்த பாயை எடுத்துட்டு வரேன். இந்த நேரம் தாய் மூணு இருந்துட்டு போங்க. இந்த பிள்ளைகளுக்கு லீவு விட்டாலும் தான் விட்டாங்க, எந்த தெருவில் பார்த்தாலும் ஆட்டம். வெயிலுக்கு அடிச்சு கொளுத்துது. இதுகளுக்கு மண்டையில உரைக்குதானே பாரு வெயில். வேற உலகத்துல இருக்கும் போல இருக்கு. ஒண்ணுக்கும் வெயில் தெரியல. ஒருத்தன் வெயிலில் தீஞ்சு போய் இருக்கான், அவனும் கடந்து விளையாடதான் செய்யான். நம்ம வீட்டு காலத்தை அங்க போய் என்ன ஊத்து பண்ணதோ தெரியல. அதுவும் இந்த மாதிரி தான் குச்சிட்டு அடக்கமா இருக்கும். என்னமும் பண்ணிட்டு போட்டோம். ஒரு மாசத்துக்கு நம்ம நிம்மதியா இருக்கலாம். பெரிய பொண்ணு என்னன்னா ஆளையே காணோம். அவளை போய் பார்த்துட்டு வருவோம். அவளை பாத்திரத்தையும் கழுவாம சிங்கிலே போட்டு நிறைச்சு வச்சிருக்கா. எத்தனை நாளாலாம் அப்படி கழுவாம போட்டு வச்சிருந்தா அவளை பாத்திரத்தையும் எவ வந்து கழுவுவான்னு? எத்தனை நாளாலாம் இல்லை, நேற்று ராத்திரி போட்டது தான் அவ்வளோ பாத்திரமும். காலையில் எந்திரிச்சு பொறுமையாக கழுவலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் வருவீன்னு நான் என்ன கனவா கண்டேன்? நீங்கள் வரலன்னா பொறுமையாக எந்திரிச்சு கழுவி இருந்திருப்பேன். இப்படி சிங்குக்குள்ள பாத்திரத்தை போட்டு வச்சிருந்தா வழங்கவாளா செய்யும் குடும்பம்? தின்ன தட்டெல்லாம் அப்பப்ப கையோட கழுவி கழுவி வைக்க பழகலா? ஒவ்வொரு தட்டா தின்னுட்டு சிங்கில சேர்த்தனா இப்படிதான் இருக்கும் லட்சணம். உன் லட்சணம் தெரிஞ்சுதான் நான் உடனே வந்தேன். வீடா இருக்காதுன்னு. இன்னும் பாத்திரம் கிடக்கு, அள்ளிட்டு வாரேன். தியாயி, காலையில சாப்பாடு ஹோட்டல்ல தான் சொல்லணும். இந்த லட்சணத்துல வீட்டை வச்சிருந்தா என்ன நீ காலையில சாப்பாடு அவ்வளோ இருக்கும் செய்யுது? பிள்ளைகள் 2 கிடக்கு, மாமனார் இருக்காரு, எல்லாருக்கும் சுவாறு கொடுக்கணுமா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பதறி போய் வேலையை பாப்பான்னு பார்த்தனா சொங்கி கணக்கா உலகணக்கா குத்தாச்சிக்கிட்டு இருக்கா. என்ன காயத்ரி, வந்தது வராததுமா மருமகளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பாருங்க மாமா, ஒரே அத்தை இப்படிதான் இடையே திட்டிக்கிட்டே இருக்காவ எல்லாத்துக்கும். சும்மா நீங்க அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க சொல்லிட்டேம்மா. என்ன நான் என்ன வளர்க்கட்டுமா? வாங்க அங்கிட்டு நீங்க. வேண்டாம் மாமா, நானே விளக்கிக்கிடுறேன். வளர்க்குறதுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நிமிஷத்துல விளக்கி போட்டு போயிடுவேன். அத்தை தான் சும்மா கத்திக்கிட்டே இருக்காவ. ஆமாடா, உன்னைய கத்துறோன்னு எனக்கு வேண்டதல் பத்தியே அதான் கத்தியே. எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு வேணும்னு கத்திக்கிட்டு இருக்க மாதிரி பேசியாவே இருக்கு. சரித்த, நீங்க உள்ள இருந்து பாத்திரத்துல எடுத்துக்கொண்டு போடுங்க. நான் இப்ப பழிச்சு நீங்க எப்படி தேய்ச்சி தரேன்னு பாருங்க. சீக்கிரம் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வா. சாப்பிட்டுட்டு உங்க அண்ணன் தோட்டத்துக்கு போய் அங்க பம்பு செட்டில் எல்லாம் போய் குளிச்சுட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு போகணும்னு நினைக்கேன். கூட்டு போறியாமா? நான் கூட்டு போறேன் மாமா. இளநீங்க வெட்ட விடுவாங்கல்ல? அதெல்லாம் வெட்டி குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போவோம் வாங்க. இங்க தானே 1 மாசம் இருக்க போறியாரு, பொறுமையா குடிக்கலாம். வந்த உடனே போய் ஆந்திரணும் தண்ணி தொட்டிக்குள்ள. உங்க மோவை பாத்திரமுக்குள்ள பெரிய தண்ணி தொட்டியா கட்டி விட்டுருக்கேன், போய் அதுல நீச்சல் அடிங்க. வாங்க அங்கிட்டு. இந்த பொம்பளை இல்லாமல் 2 நாளாக நல்லா நிம்மதியாக இருந்தேன். காலங்காத்தாலே வந்துருச்சு. நீ கியாமியான்னு என்னத்தையாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பாத்திரத்தையே வேற கழுவணுமா? என் கையெல்லாம் என்ன ஆகுறது? நானும் என் புருஷன் ஜாக்கிங் போயிட்டு வந்து அவரை கழுவ விடலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே என் மாமியார் வந்துருச்சு. இனிமேல் அவர் இதை தொட விட மாட்டார். அவ்வளோத்தையும் இனிமேல் நான் தான் கழுவணும். பெரிய பொண்ணு நல்லா ஜாலியா இருக்க போல தெரியுது. என்னைய பார்த்தா உனக்கு ஜாலியாக இருக்க மாதிரியெல்லாம் தெரியுது. ஆமா, உன் வீட்டுல மாமியார் இல்ல, வீட்டுக்காரன் நீயும் தான். ஒரே குஜிலி மஸ்து தானா? விளக்கு மத்தாலே அடிப்பேன் உன்னை. இப்போ நான் ஏம்லா காலையில இவ்வளவு டென்ஷனா இருக்க?
நல்லா உங்க வீட்டுக்காரர் நீங்க மட்டும் தானே நல்லா ஜாலியா படத்துக்கு தியேட்டருக்கு சாப்பிட அங்க இங்கன்னு எங்கடா வெளியே போயிட்டு இருப்பியேன்னு பார்த்தேன். நீ இருக்க கோவத்தை பார்த்தா உன் புருஷன் எங்கேயுமே கூட்டு போலையா என்ன? நீ 2 நாளா வெளியே வர காரணம் நானும் அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமான்னு விட்டுட்டேன். ம் நல்லா போனாவ ஒரே சண்டை 2 இருக்கும். ஆளுக்கு ஒரு ரூமில் தான் இருந்தோம். நான் இந்த காலையில் எங்கள் மாமியார் வேற வந்துருச்சு, மாமனார் எல்லாம் வந்தாச்சு, பிள்ளைகள் எல்லாம் ஒரே இனிமே இதுகளை வச்சுக்கிட்டு சோறு பொங்கி போட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்க வேண்டியது தான். வேற எங்கே ஜாலியாக இருக்குது ஜாலியா? ஓ உன் மாமியார் வந்துருச்சா? இது எப்ப? டுடே மார்னிங் தான் பாத்திரத்தெல்லாம் கொண்டு எடுத்து போட்டு கழுவுன்னு சொல்லி போட்டுருச்சுல்ல. நான் பொறுமையாக இருந்துச்சு கழுவலான்னு இருந்தேன். இது வாரதே நமக்கு தெரியாது. என் புருஷன்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. வாரது கூட உங்ககிட்ட சொல்லலையா? ஆமாடா சொல்லலை. அந்த மனசை வந்தால் தூக்கி போட்டு மிதிக்கனா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு இப்ப எங்க ஆளுவா வீட்டுக்காரே? சாக்கிங் போயிருக்கான், காலையிலே போவான்ல போயிருக்கான். இந்த வரட்டுன்னு தான் காத்திருக்கேன். வந்தா சங்குலே ஏறி மிதிக்கணும். ஐயா அப்ப பெரிய பொண்ணு 1 மாசத்துக்கு ரொம்ப பிஸி ஆயிருவாள. ஐயோ அதை நினச்சாதான் வயிற்றுச்சலாக இருக்குது. வெளியே தெருவுக்கு போக முடியாது. அதை செய்யி இதை செய்யி, துணியை துவை, வீட்டை இது பண்ணு, அதை க்ளீன் பண்ணு, பிள்ளைகளுக்கு சோத்தை கொடு, குட்டியை கழுவுன்னு என்னைய பாடா படுத்துவோம். என்ன செய்யன்னு தெரில. நான் 1 மாதத்துக்கு வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆயிடலாமான்னு பார்க்கேன். பாவம் பெரிய பொண்ணு, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். எவகிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? பாத்திரத்தை கழுவாம இந்த வார இரு. சரி பெரிய பொண்ணு, உன் மாமியார் சத்தம் கேக்கு, நான் அப்புறம் வந்து உன்னைய பாக்கேன். பாய். எல்லாம் நில்லுலாம் உமா. சிறுவண்டு சிக்கம் சிறுத்த சிக்காதுல வரட்டுமா? யாருக்கிட்டலாம் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? இந்த ஐதையும் சேர்த்து கழுவலா? இந்த நீலிக்க நீர்லாம் என்கிட்ட வடிக்காதாமா. அவ்வளோத்தையும் கழுவிட்டு வந்து வீட்டத்தோட வீடெல்லாம் நாசமாக்கி வச்சிருக்கா. நான் ஒன்றும் நீலுக்கு நீர்லாம் வடிக்கல. சுவாப்பு கண்ணில் பட்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை. கழுவு கழுவு, அவ்வளோத்தையும் கழுவு. லட்சுமி இந்தா. என்னது இது? காபி குடிக்கிறீங்களா? அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காவ போல இருக்க. என்னன்னு பார்த்துட்டு போவோம். இந்தா இப்பதான் காபி போட்டு தந்துட்டு போறா சந்தியா. உங்களுக்கு ஒரு டம்ளர் ஊத்திட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் அதான் டீ கடையில குடிச்சிட்டேன். என்னதுங்க இது? மாட்டு வாழு. சீ மாட்டு வாழா? நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். இதுக்கு நமக்கு என்னங்க திடீர்னு மாட்டு வாழெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு? இது என்னத்துக்கு? இல்ல கறிக்கடையில சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு இதுல கொஞ்சம் சூப்பு வச்சு தாரியா? அம்மா மாடெல்லாம் வீட்டுல யாராவது சமைப்பாவலாமா? அதெல்லாம் தப்பு. ஏலா எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு போ. என்னமோ பண்ணுங்க போங்க. ஏன் தான் அப்பா எப்படி பண்றாரோ தெரியல. ஒரு சிக்கன் மட்டன் எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, மாட்டு வாழாம் அது என்னத்துக்கு? லட்சுமி வேணா நான் தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் நான் வேணா அங்க செஞ்சு கூடட்டுமா? பிள்ளை சொல்றதும் சரிதான், வீட்டுல இது சமைக்கப்படாதுல்ல. இல்லங்க பரவாயில்ல இருக்கட்டும், நான் செஞ்சு தரேன். இல்ல லட்சுமி குடு, நான் தோட்டத்துக்கு கொண்டு போய் அங்க போய் செஞ்சுக்கிடுறேன். நான் தான் ஞாபகம் இல்லாம வாங்கிட்டு வந்துட்டேன். அட சொன்னா கேளுங்க, நான் தான் செஞ்சு தரேன்னு சொல்றேன்ல. நீங்க ஒரு காரணம் இல்லாம வாங்கிட்டு வர மாட்டிய, எனக்கு தெரியும். இங்க கொஞ்ச நேரம் போய் படுங்க, நான் செஞ்சு தரேன். சரி லட்சுமி, நாங்க கொல்லப்புறத்துல இருக்கேன், நீ செஞ்சு கொண்டா. நான் அதை குடிச்சிட்டு அப்புறமா தோட்டத்துக்கு போறேன். சரிங்க. மாட்டு வாளுலாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா இவருக்கு என்னமோ உடம்புக்கு நல்ல அரியண்டமா இருக்குன்னு நினைக்கேன். அதான் இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தாராரு செஞ்சுதான்னு. வேற நம்மளும் செஞ்சு தர முடியேன்னு சொல்லிட்டுனா ரொம்ப வருத்தப்படுவாரு. வாயை திறந்து ஒன்றும் சொல்ல முடிக்காரு. சரி சூப்பை போட்டு இவருக்கும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய் கொடுப்போம், அவளும் குடிச்சு பழகட்டும். வாசகல என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்ல சஞ்சய் எங்கேயோ டூர் கிளம்பி போறானா, அவன் கூட என்னையும் கூப்பிடுறான். அதான் நீ வரியா என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். டேய் நல்லது தானே, போயிட்டு வா, நல்லா என்ஜாய் பண்ணு. அந்த அடிக்க வெயில்ல 2 பேரும் அப்படி எங்க போறீங்க? டேய் நாங்க 2 பேருன்னு சொல்லல, உன்னையும் தான் கூப்பிடுறேன். அதுவும் நாங்க மட்டும் இல்ல, ஃபேமிலியா. நீ வந்து ஜாயின் பண்ணா நல்லா இருக்குமே தான் உன்னைய கூப்பிட வந்தேன். வாரியா அப்படி? வெயில் கீழலாம் சொல்லாத. எங்கேயாவது குற்றாலம் பாபநாசம் மாதிரி குளிர்ச்சியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவானா இருக்கும். போற இடத்துல அங்கங்க நிப்பாட்டி சமைச்சிக்கலாம்னு சொன்னான். அவங்ககிட்ட இருக்கிறது பெரிய கார் தான், எவ்வளவு பேர் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஆளு அதனால அடைச்சு வச்சு கூட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாத. இது ஃபேமிலியாவா? ஆமா சஞ்சய் ஃபேமிலி, அப்புறம் நானு. அதான் என் கூட நீ வந்து நல்லா இருக்கும்ல, 3 பேரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல பசங்க. சஞ்சனாவும் சரண்யாவும் இருப்பாங்க, அப்புறம் அம்மா லேடிஸ் பாட்டி எல்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிப்பாங்க. நமக்கு நானும் சஞ்சய் மட்டும்தான். உன்னையும் கூப்பிட்டா நல்லா இருக்குமே தான் உன்னையும் கூப்பிட்டு வந்தேன். ஐயோ ஃபேமிலியானா நீங்க போயிட்டு வாங்க, நான் வர வாய்ப்பே இல்லை. ஏன்டா? இல்லடா பாட்டிக்கு காலு கை அடிபட்டு இருக்கு, அவங்கள வேற கூட்டிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த கை முறிஞ்சதுக்கு கட்டு போடுறதுக்கு வேற அங்க ஊருக்கு தான் போயிட்டு லட்சுமி பெரியமாட்ட தான் போயிட்டு கட்டு போட்டுட்டு வந்தேன். அங்க ஒருத்தர் வைத்தியர்கிட்ட கூட்டு போய்
ஆமா, அன்னைக்கு புஷ்பா பெரியமா சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கதான் போனீங்களா? ஆமா, அந்த ஆண்டி தான் கூட்டு போனாங்க. இப்ப கட்டுலாம் போட்டாச்சு. அடுத்த முறை போகும்போது நானே போய் கட்டு போடுற இடத்துக்கு பாட்டியை கூட்டு போயிட்டு கட்டு போட்டு தைலம் வாங்கிட்டு கூட்டு வந்துருவேன். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு என்னமோ போகணும். அதனால நான் வரலடா. ஓ அப்படியா? சரி சரி, உன்னால முடியலன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, வேற போயிட்டு வேற உன்னைய கூப்பிடலன்னு நினைச்சு நீ வருத்தப்பட கூடாதுல, அதான் கூப்பிட்டேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் வரட்டுமா? என்னையா வந்ததும் கிளம்புறேங்க, அந்த காப்பிய குடி. இல்ல பெரியமா, இருக்கட்டும். நான் ஷாம கூப்பிட தான் வந்தேன். எங்கேயா ஏதோ குற்றாலம் பாபநாசன் பேரடி பட்டுச்சு? தெரியல பெரியமா, எங்க அத்தை பையன் இருக்காம்ல, அவன் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போலான்னா போற இடம்லாம் போய் சமைச்சுக்கிடலாம் எங்கேயாவது நிப்பாட்டி போட்டு அப்படின்னு. அதான் ஷாமையும் கூட்டு போலான்னு தான் கூப்பிட வந்தேன். அவன் வரலன்னுட்டான். பாட்டியை கட்டு போடுறதுக்கு கூட்டிட்டு போனோன்னு, இல்லாட்டினா வந்திருப்பான். ஐயா சாம, உனக்கு போக ஆசை இருந்தா போயா, போயிட்டு வா. நான் பாத்துக்கிறேன் ஆச்சிய. டிரைவர்கிட்ட சொன்னா டிரைவர் கூட்டிட்டு போறான். எனக்கு தான் இடம் தெரியுமே. இல்லாட்டினாலும் லட்சுமி அக்காட்ட அவகிட்ட சொல்லி இடத்த கூட்டு போச்சுன்னா போறாவ. நான் போயிட்டு கட்டு போட்டுட்டு கூட்டிட்டு வர போறேன் அத்தைய. நீ போறதுன்னா போயிட்டு வாயா. அம்மா வேண்டாம் வேண்டாம், நான் போல. மீன் குட்டியை என்னால இப்படி விட்டுட்டுலாம் எங்கேயும் போக முடியாது. இல்ல அதான் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியல்ல. வேண்டாமா, அவங்க ஃபேமிலியா போறாங்க. ஃபேமிலி ட்ரிப் மாதிரி அதுல எல்லாம் நான் போனா நல்லா இருக்காதுமா. நம்ம ஒரு நாள் எங்கேயாவது வெளியில போலாம். அந்த மாதிரி மீனுக்கு சரியாகட்டும். அதுவும் சரிதான். அவிய குடும்பத்தோட போற இடத்துல போய் இருந்தா நல்லா இருக்காது. வண்டியில கார் இடமும் பத்தாது. அப்படிலாம் இல்ல பெரியமா, கார்லாம் நல்ல பெரிய கார் தான். 10-11 பேர் இருக்கலாம். அந்த மாதிரி நல்ல பெரிய கார் இருக்கட்டும்ல சரண். நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம். நம்ம ஒரு நாள் போவோம். சரி, அப்புறம் உன் விருப்பம். சரியா பேசிட்டு இருங்க, நான் தான் வாரேன். அடுப்புல பருப்பு கிடந்தது. சரி பெரியமா, நீங்க போங்க, வேலையை பாருங்க. எத்தே உங்களுக்கு டீ வேணுமா? கொண்டா கொண்டா. சஞ்சய்க்கு தெரியுமா நீ என்னைய கூப்பிட்டது? இல்ல அவனுக்கு தெரியாது. நான் தான் உன்னைய கூப்பிடலான்னு பார்த்தேன். சரி, அவன்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ கூப்பிட்டா வரலன்னு சொன்னேன்னு வேற ஏதாவது நினைக்க போறான். சரி, நான் எதுவும் சொல்லல. நான் தான் நீ வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். சரி, நீங்க எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. லட்சுமி, என்ன நீ வெயிலுக்குள்ள இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன இவ கூப்பிட சத்தம் இல்லாம ஒரு அருமை இல்லாம இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? ஏ லட்சுமி, பத்திரலைக்கு எப்ப வந்தீங்க? சரியா போச்சு போ. லட்சுமின்னு கூப்பிட காதும் கேட்கலையாக்கும். ஆமா, என்ன யோசனையில இருக்கா அப்படி? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான் இல்ல இருந்தேன். நீங்க எங்க போயிட்டாரிய? மாட்டை பத்திட்டு வாரேன், தோட்டத்துல கொண்டு விட்டுட்டு. ஏன், அதான் வேலைக்கார வயலுவ 2 பேரும் கிடப்பானுல்ல, அவனும் தானே மாடை மேய்ப்பானுவேன். நீங்களும் இன்னுமே போய் மாட்டை மேய்ச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அவனும் என்ன பண்ணியானுவேன்? நேத்து எங்கனையே தியான் எடுக்க போறேன்னு தியானுக்கிட்ட கொட்டு வாங்கிட்டு மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போய் கிடக்கா அந்த பையன், சங்கர் பையன். ஒருத்தன் தான் கிடக்கான், ஒருத்தன் ஆட்டை பத்திட்டு போனான். அந்தால நான் மாட்டை கொண்டு பத்தி கொண்டு விட்டுட்டு வந்தேன். இவன் எங்க கொட்டைக்குள்ளதான் படுத்து கிடக்கான். போறேன்னு தான் சொன்னா, ஒன்னும் வேண்டாம் மருந்து போட்டுட்டு கடான்னு சொன்னேன். அந்தால கிடக்கான். ஓ அப்படியா? சரி. அதனால நீங்க மாட்டை பத்திட்டு போனாதான் அப்ப உணவு வேலையை விட்டு போயிட்டானோன்னு பார்த்தேன். இங்கதான் கடக்கானுவேன். சரி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா? வெயில உனக்கு வெயில் தெரியலையாக்கா? வெயில் அவ்வளவு இல்லக்கா. இந்த பக்கம் கொஞ்சம் நிழல் இருந்துல்ல, இப்பதான் வேணா வெயில் அடிக்குது. ஒன்றும் பெருசா தெரியல. நமக்கு இருக்க பிரச்சனையில வெயில் பிரச்சனையெல்லாம் பார்க்க முடியுமா? ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ? இன்னைக்கு மூஞ்சே சரியில்லையா உனக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா. அட சொல்லு, என்கிட்ட என்னத்த மறைக்க? இல்லக்கா, என் வீட்டுக்காரதான் என்கிட்ட என்னமோ மறைக்கார என்னமோ தெரியல. ஏன் மறுபடியும் தண்டை பண்ணி குடிச்சிட்டாடாக்கா? இல்லக்கா, குடிச்சாக உடனே நான் கண்டுபிடிச்சிருவேனே. இப்ப நல்லாதான் இருக்காரு. ஆனா உடம்புக்கு ஏதோ அரியண்டமா இருக்க என்னமோ தெரியல. சொல்லவும் முட்டுக்காரு, ஒண்ணும் முட்டுக்காரு. இப்ப நான் இப்பதான் கேட்டேன், மாட்டு வாழை சூப்பு போட்டு பண்ணி தானே மாட்டு வாழை கொண்டு வந்து வாங்கி தந்துட்டு சொன்னாருன்னு இப்பதான் போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு தான் தோட்டத்துக்கு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போறாரு. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாலும் நான் போயிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, நெஞ்சு செலிங்காரு. இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கால, அப்புறம் என்ன, நெஞ்சு சளி தான், எல்லாருக்கும் சளிதான். வெயிலா இருந்தாலும் ஏசி போட்டுட்டு படுக்கதான் என்னமோ தெரியல, எனக்குமே அப்படிதான் சளியா இருக்கு. சின்ன பொண்ணுமே அப்படிதான் இருமிட்டு அடக்கா. இங்க நாங்க என்ன ஏசியாக்கா போட்டுக்கிடியா? வெளியேதான் அவர் கட்டில படுப்பாரு. ராத்திரி பனி விழுமுலாடே, அது சளி இருந்திருக்குமா இருக்கும். என்னமோக்கா, நெஞ்சு சளின்னு போறாரு. சளிக்கு தான் யாரோ இந்த சூப்பு போட்டு குடின்னு சொன்னாரா. அதனால அவரு கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு வந்து தந்தாரு, போட்டு கொடுத்தேன். அது குடிக்கிறது நல்லது தாண்டே, மாசத்துக்கு ஒருக்கா குடிச்சாலும் போதும், நல்ல சத்து தான். நானே சின்ன பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பேன், அவ குடிக்க முடியும்பா. சத்தம் போட்டு வல்லாதலே அவ வாய்க்குள்ள தள்ளுவேன். நான் வீட்டில் செய்ய முடியும் பத்துக்க. ஆமா, நானும் ஒரு நாளும் செஞ்சதில்ல. வேற என்ன பண்ணணும்னு இன்னைக்கு செஞ்சிருக்கேன். கொண்டு வந்து தந்துட்டாரே, வேற என்ன செய்யணும். கடையில வாங்கி கொடுக்கலாம் பத்துக்க, வீட்டுல செய்யலாமான்னு தெரியல. நீ செஞ்சிருக்கேங்களா? இனிமே இப்ப செஞ்சு கொடு. ஒண்ணும் இல்ல, எனக்கு செய்ய ஒரு மாதிரி இருக்கணுமா, மாடு ஆடுன்னு எல்லாம் போட்டு வளர்த்துட்டு நடக்குமா, சங்கடமா இருக்கும் பத்துக்க. அட என்ன பத்திராலேக்கா, காலையில இங்க அட்டண்டன்ஸ் போட்டு நிக்கிய?
பெரிய பொண்ணு வீட்டுக்கு அவிய மாமியார் மாமனார் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கு. போலியா போய் பார்க்க போலியா? அவியலும் வந்தவன்னா வீட்டுக்கு வந்தா என்னன்னு கேட்க வேண்டியதுதான். வேற அவியலும் வீட்டுல போய் ஓயாம அவியலோட விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? மாமியார் எப்ப இங்க இருக்கிறது தானே. அட பெரிய பொண்ணு மாமனார்லாம் வந்திருக்காவ. பிள்ளைகளுக்கு லீவ் எல்லாம் வந்திருப்பாரு. அவகிட்ட போயிட்டு தான் இங்க வாரேன். ஆள் அங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கு முக்கால. அவளுக்கு வேலை செய்ய கறி வலிக்கும். 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவளுக்கும் செஞ்சு போடணுமான்னு சொல்லி வலிக்குமா இருக்கும். அதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை இல்லைக்க. வீட்டை விட்டு வெளியே விடாதுல அவ மாமியார் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் அவளுக்கு பிரச்சனை. ஆமா, இல்லாட்டாலும் நீங்களும் செஞ்சு கிழிச்சிருவீல்ல. அம்மா நான் உடம்புடி வரைக்கும் போகணுமா? போயிட்டு வந்துடட்டுமா? உடம்புடிக்கு இப்ப என்னத்துக்குலாம் அந்த வெயிலுக்குள்ள? அது ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டுக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வரவலாம். அவன் என்னைய கூப்பிட்டு இருந்தா, அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். வீட்டில் உட்கார்ந்து படிக்க வேலையை பாரு, இல்லை வேலை கிடந்தா பாரு. ஃப்ரெண்டுக்கு அக்காவுக்கு தானே பொண்ணு பார்க்க வராவ, அதுக்கு நீ எதுக்கு? அதானே அம்மா, அவன் மேக்கப் பண்ணுமாமா அவிய அக்காவுக்கு. கொஞ்சம் நீ மேக்கப் பண்ணி விடா வான்னு சொல்லி விட்டா. நீ என்ன மேக்கப் ஆர்டிஸ்டா? நீ போய் மேக்கப் பண்றதுக்கு? இந்த காலத்துலலாம் பொண்ணு பக்கம் வாராவன்னா மற்ற வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி வேலையை ஒழிச்சு வைப்பாவ ரெண்டு இருக்கு. இப்போ அடுத்த விட்டு பிள்ளைலாம் போய் முன்னதான் நிற்குவோம்மா பொண்ணு பார்க்க இடத்துல. பெரியம்மா அப்படி இல்லை பெரியம்மா, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் உங்க வைக்கல. நான் கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணுவேன்னு என்னையும் கூப்பிட்டாவ. நானா போய் முன்ன நிற்க போறேன். நான் மேக்கப் பண்ணி விட்டுட்டு நான் வந்துடுவேன். அம்மா ப்ளீஸ் நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வாரேன்னு வேற சொல்லிட்டேன். அவியல்வெல்லாம் சரின்னு சொல்லிட்டாவே அவிய, அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட் எதுவுமே சொல்லல. ப்ளீஸ்மா ஏக்கா விடுங்கக்கா, போனா போயிட்டு போகுது. பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பிடிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஃப்ரெண்டு பிள்ளைகளுக்குலாம் இப்பெல்லாம் எல்லா வீட்லயும் ஃபங்க்ஷன் வைக்காம போறது வரது தானே. சரி போறதா இருந்தா அவளை சோனியையும் சேர்த்து கூப்பிட்டு போ, ஒத்தையில போக வேண்டாம். அவ எதுக்குமா? நான் போயிட்டு வந்துருவேன், எனக்கு தெரியும் அவ வீடு. அவளை கூட்டு போறதுன்னா கூட்டு போ, இல்லாட்டினா போக வேண்டாம். வீட்டுல கடை 2 பேரும் போயிட்டு பத்திரமா வாங்க. சரி அப்ப கூட்டு போறேன். அவ வரலன்னு சொன்னா நான் மட்டும் தனியா போவேன். சரி போ. பொண்ணு பார்க்க இடத்துல நிக்கப்படாதுன்னு சொல்லி அனுப்பு லட்சுமி. காலம் கெட்டு போய் கிடக்கு. அந்த காலத்திலே அவ்வளோ பொண்ணு பார்க்க வர இடத்துல மற்ற பிள்ளைகளும் ஒழிச்சு வைப்பாவ. அந்த பிள்ளைய பிடிக்கல, இந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு, அன்னைக்கு அந்த பிள்ளைய தான் காட்டுனீங்க, இந்த பிள்ளைய காட்டலன்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவானுவே. இப்ப சொல்லவா வேணும்? இங்க பாருங்க பத்திராளியக்கா, இப்ப பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி போட்டோ கிட்டவெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தான் வருவாவ. அதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிருப்பாவ. நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. இப்ப எல்லாம் அட்வான்ஸ் ஆயிருச்சு. யாரும் ஏமாத்த முடியாது. அம்மா இன்னைக்கே போட்டோ சுட்டுல ஆள் வச்சிருப்பாவ பாருங்க. வேற எப்படி எது பொண்ணுன்னு காமிச்சேன்னு ஏமாத்த முடியும்? அதுவும் சரிதான்க்கு. சரி என்னமோ போங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நீங்களாம் அந்த காலத்து ஆளு போக்கோ. இங்க ஆளு மட்டும் தான் ட்ரெஸ் எல்லாம் மாடலா இருக்கல, தவிர என்ன எல்லாம் பழசாதான் இருக்கு. போங்க, நீ ரொம்ப பேசாதலா. எனக்கு வேலை கிடக்குன்னா வாரேன். இந்த பரண்டைய வேற தோலை உரிச்சு வசக்கி துவையில அரைக்கணும். ஆமா, வேலிக்கரையில நிறைய பரண்டை கிடக்குன்னு பார்த்தேன். அல்லதனக்கா பறிச்சிருப்பியே வர வழியில? ஆமா லட்சுமி, உனக்கு பரண்டை வேணுமா? ஏகப்பட்ட பரண்டை கிடக்காங்களே, மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. ஆமா பத்திலா, எனக்கும் அங்கங்க வலி இருக்கு. நானும் துவையில அரைச்சு பார்க்கலாம்ல. இந்த அப்படி நீ வேணா அரைச்சு சாப்பிட போனா அப்புறம் போவேல்ல, அப்ப நான் பறிச்சுக்கிடுறேன். இல்ல வேண்டாக்கா, இதை நீங்க கொண்டு போங்க, நானும் போக வேண்டி இருக்கு அந்த பக்கம். அப்ப நான் பறிச்சுக்கிடுறேன். ஏக்கா துவையில அரைச்சு அப்புறம் கொஞ்சோட தருவியலா? ஆமா, உனக்குன்னு எல்லாத்துக்கும் நான் பாடு பார்த்து செஞ்சு வைக்கேன். என்ன பிரண்டை வேணா அண்ணாருக்கு எடுத்துட்டு போய் செஞ்சு ஒருத்தர் வாயில தருவாவன்னு இரு. சரி வேண்டாம் விடுங்க, எங்க மாமியார லேசா உசுப்பேத்தி விட்டா போதும். அது வேலிக்கிறவால கிடக்கு, போய் பறிங்க, அவ்வளோ ஓரம் பறிக்காவேன்னு சொன்னா போதும். அது விழுந்தடிச்சு ஆளா வேலிக்குள்ள குதிச்சு பறிச்சுட்டு வந்து அது செஞ்சு வைக்கும். அப்படியே செஞ்சு தரதை வாங்கி தின்னுல. அந்த பொம்பளெல்லாம் இல்லைன்னா நீலாம் என்ன அவிய தெரியல. இருந்தாலும் அது கைப்பக்குவம் வராதுக்கோ நமக்கு. அவியல் செய்யறது ஒரு டேஸ்ட் தான், தனி டேஸ்ட். சரி லட்சுமி, நீ எதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத, நார்மலா இரு. உன் வீட்டுக்காரனுக்கு ஒன்றும் இருக்காது, சும்மா என்னத்தையா போட்டு யோசிச்சிட்டே கிடப்பா 24 மணி நேரமும். சரி நான் வாரேன். சரிக்க எம்மா பணக்காரிங்க தாம்மா பியாலிக்கிறவால ஒரு கருவேப்பிலை கீரைன்னு ஏது கிடந்தாலும் அத்துட்டு போயிடுது. ஒன்றும் கடையில் வாங்க மாட்டேங்குதம்மா. இது நம்மளை குறை சொல்லுது. ஏக்கோ நீங்க என்ன பியாயிரஞ்ச கணக்கா இருக்கிய காலங்காத்தாலே? உங்களுக்கு என்னாச்சு திடீர்னு பிள்ளைக்கு? ஒன்றும் இல்லலா. சாப்பிட்டியா கலையிலே? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அங்க உள்ள போவோம், வெயிலுக்குள்ள ஏன் அப்படி கிடந்து காயிறிய? எலிதான் காயுதுன்னா எலிப்புளுக்கு என்னத்துக்கு காயினோம்? வாங்க உள்ள போவோம். லட்சுமி அக்கா வீட்டு பந்தலுக்குள்ள நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்கும். நல்லா முத்தத்தை பெருக்கி தண்ணி தொளிச்சு வச்சிருப்பாளுவ. அங்கே உட்கார்ந்தாலே ஏசியில உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அங்கே இப்ப வெக்க அடிக்குதுல,
உள்ள போ, நான் வாரேன்.